மாதம்பட்டி ரங்கராஜ் விவகாரத்தில் அவரது நிறுவனத்தை தொடர்புபடுத்தி பேச ஜாய் கிறிசல்டாவுக்கு தடை கோரிய வழக்கினுடைய இந்த தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். கூடுதல் விவரங்களை கேட்டு பெறுவோம் செய்தியாளர் சுரேஷிடம். சுரேஷ், இந்த வழக்கினுடைய முழு பின்னணி என்ன? சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அம்சங்கள் என்ன? வணக்கம். அதாவது தன்னை திருமணம் செய்து ஏமாற்றி விட்டதாக ஆடை வடிவமைப்பு நிபுணர் ஜாய் கிறிசல்டா பிரபல சமையல் நிபுணர் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு எதிராக புகார் அளித்திருந்தார். இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் வீடியோ பதிவிட்ட ஜாய் கிறிசல்டா மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தையும் டாக் செய்திருந்தார். இந்த நிலையில இந்த விவகாரத்துல மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தை தொடர்புபடுத்தி பேச ஜாய் கிறிசல்டாவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் மாதம்பட்டி தங்கவேலு ஹாஸ்பிட்டாலிட்டி பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தின் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி என் செந்தில்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தபோது பாகசாலா, அதாவது மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கிறிசல்டா சமூக வலைதளங்களுடைய போட்ட பதிவுகளால் ஆகஸ்ட் 3ஆம் தேதி முதல் செப்டம்பர் வரைக்கும் கிட்டத்தட்ட 11,21,75,000 ரூபாய் கேட்டரிங் ஆர்டர்கள் ரத்தாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நிறுவனத்தினுடைய ஒரு இயக்குநருடைய தனிப்பட்ட விவகாரத்துக்காக நிறுவனத்துக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இணையதளத்துல கம்பெனி பற்றி ஒரு தேடுதல் நடத்தினால் கூட அதில் மெனு கார்டுக்கு பதிலாக கிறிசல்டாவினுடைய வீடியோ தான் வருகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைத்தார். மேலும் ஏற்கனவே நடிகர் ரவிமோகன் ஆர்த்தி வழக்குல உயர்நீதிமன்றம் ஒரு தடை விதித்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அந்த தடை உத்தரவு இந்த வழக்குக்கும் பொருந்தும் என்றும் வாதிடப்பட்டது. கேட்டரிங் தொழில் என்பது திருமணம் சம்பந்தப்பட்டது என்பதனால கிறிசல்டாவினுடைய வீடியோவை பார்க்கக்கூடியவர்கள் எப்படி மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்திற்கு ஆர்டர்கள் கொடுப்பார்கள் என்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்பட்டது. அதனால இந்த சமூக வலைதள பதிவுகளை நீக்க உத்தரவிட வேண்டும். அதே போல மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தை தொடர்புபடுத்தி பேசுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அதே சமயம் கிறிசல்டா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முன்வைத்த வாதம் என்னவென்றால், சமூக வலைதள பதிவுகள்ல மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தை பற்றியோ அதனுடைய வர்த்தக நடவடிக்கை பற்றியோ எதையும் பதிவிடவில்லை என்றும் 11 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக கூறக்கூடிய நிலையில கேட்டரிங் ஆர்டர்கள் எப்போது புக் செய்தார்கள், எப்போது ரத்து ஆனது, எவ்வளவு அட்வான்ஸ் பெறப்பட்டது, எவ்வளவு அட்வான்ஸ் திருப்பி கொடுக்கப்பட்டது என்ற எந்த விவரங்களும் இல்லாமல் இந்த 11 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக குற்றம் சாட்டப்படுகிறது என்ற ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டது. திருமணம் செய்து ஏமாற்றியது குறித்து மாதம்பட்டி ரங்கராஜுக்கு எதிராக போலீஸ்ல புகார் அளித்த 3 நாட்கள்ல இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக ஒரு குற்ற வழக்குக்கு வணிக வழக்கு வண்ணம் கொடுக்க முயற்சிக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டுக்கு முன்பே இந்த ரங்கராஜுடன் இருக்கக்கூடிய புகைப்படத்தை சமூக வலைதளங்கள்ல பதிவு செய்ததாகவும், கேட்டரிங் ஆர்டர்கள் ரத்தானதற்கும் கிறிசல்டா கருத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை, அதற்கு அவர்கள் ஆர்டர்கள் ரத்தானதற்கு வேறு காரணங்கள் இருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டது. கருவில் வளரக்கூடிய குழந்தைக்காகவும் தனக்காகவும் மட்டும்தான் அவர் ஓடிக்கொண்டிருக்கிறார். மாதம்பட்டி ரங்கராஜுக்கு மற்றவர்களும் தொடர்பு இருக்கிறது. அதனால் இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்ததல்ல. ரவிமோகன் வழக்குல அளித்த தீர்ப்பு என்பது இந்த வழக்குக்கு பொருந்தாது என்று கிறிசல்டா தரப்புல வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இந்த வழக்கினுடைய தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.